ஸ்டார்ட் நவ். ஓம் நிமிந்து ஓம் நல்லா மூச்சு வலிக்கணும். ஓம் சொல்லுங்க. ஓம் 3 times. ஓம் இது முடிஞ்ச பிறகு அம்னு சொல்லணும் அந்த மந்திரம். ஹம் நல்லா மூச்சு வலிச்சு 3 டைம் 3 times பண்ணிட்டு அதுக்கப்புறம் கியூ கண்ணை மூடிட்டு பண்ணணும். கியூ கண்ணை மூடிட்டு நம்ம மந்திரம் சொன்னாதான் உச்சரிப்பு ஆகும். சரியா? அதுக்கப்புறம் ஆ ஓ இம் கண்ணை மூடிட்டு ஆ ஓ இம் கண்ணை மூடுங்க. ஆ ஓ இம் வெரி குட். அதுக்கடுத்து ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம் வெரி குட். ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. கண்ணை திறக்கக்கூடாது, கண்ணை மூடிட்டு நல்லா மூச்சு இழுக்குது. அதுக்கப்புறம் ஓம் அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகி முருகா. இதோட முடிச்சிட்டோம்னா இந்த மந்திரம்லாம் வந்து நம்ம சுகத்தில் நம்ம பதியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். லாஸ்ட்லையும் பண்ணலாம், வந்தது ஃபர்ஸ்ட்லையும் பண்ணலாம். குரு வணக்கம். குரு வணக்கம் தெரியல. ஓம் சகனா பவது சகனே புனத்து சகவீரியம் கர்வாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித் விசாவகை. ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி. இது அடுத்தது வந்து கண்ணு. காதை பண்ணீங்க, மூக்க பண்ணீங்க. இப்போ அடுத்தது கண்ணு. நல்ல கண்ணை வந்து இப்படி இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு மேலே 4 இடம் இருக்குது கண்ணில். அதை பஞ்சிங் பண்ணணும். வர்ம புள்ளி இருக்கும், இதை அழுத்தி விடணும். அழுத்தி விட்டால் கண்ணு ஃப்ரெஷ் ஆகும். நல்லா கண்ணை அப்படி கசக்குங்க. கசக்கி நல்லா நல்லா ஒரு 10 முறை சிமிட்டுங்க. 10 முறை சிமிட்டுங்க. என்ன பாருங்க. 1 2 3 4 5 6 நல்லா சிமிட்டுங்க. வெரி குட் வெரி குட். வெரி குட். வெரி குட். நல்லா சிமிட்டுங்க. ஒரு நிமிஷம். ஆமாம். அடுத்தது வந்து மேலே பாருங்கள். கண்ணை மேலே கீழே தலை போட்ட போக கண்ணு மட்டும் போகணும். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே 10 times. மேலே கீழே. அப்புறம் சைடில் 1 2 1 2 கண்ணு மட்டும் தான் போகணும், தலை போகக்கூடாது. சைடு. அதுக்கப்புறம் ஃபுல் ரொட்டேஷன். கண்ணு மேலே போய் ஃபுல் ரவுண்டு. 1 2 வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்படிதான். அது மாதிரி தான். தலை கண் அப்படியே ரொட்டேஷன் பண்ணணும், பார்க்கக்கூடாது என்ன. நல்லா அப்படி. அப்புறம் அடுத்தது ரிவைஸ் ரிவைஸ். அப்படியே ரிவைஸ். அப்படி 10 times. இது முடிச்சுட்டு அப்படியே வந்து கீழே உட்காருங்க. அப்படியே கை கால்கள்லாம் அசைவற்று கண்ணை மூடிட்டு உண்டான இது பண்ணணும். நம்ம சவாசனம்ன்றது இறந்த நிலையில் நம்ம அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கணும். உடம்பு அசைவற்று இருந்தோம்னா ஒரு ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா ஒரு 1/4 மணி நேரம் சவாசனம் பண்ணால் உடம்புக்கு நல்லது. அப்படியே இருங்க. இந்த மியூசிக் போட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். மூச்சு பயிற்சியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஒரு 10 times இடது பக்கம் நாசி இருக்குல்ல, இடது நாசி. இது வந்து சந்திர, இது வந்து சூரியன். வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் சந்திரன். ஞாபகம் வச்சுங்க. அது வந்து சுழுமுனைன்னு பேர். இந்த 2 மூச்சியில் வெளியில் வர்றது வந்து சுழுமுனை. சந்திர நாடி சூரிய நாடின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம இடது பக்கம் ஒரு 10 times ஒரே பக்கமாக இழுத்து ஒரே பக்கமாக விடணும். சொல்கிறது புரியுதுங்களா? ஒரே பக்கம் இழுத்து ஒரே பக்கம். இதான் நாசிகா முத்திரா. இந்த மூக்கு 2ஐயும் இப்படி ஒரு பக்கம் மூடணும், ஒரு பக்கம் இது பண்ணணும். மூடுங்க. இப்போ வலது பக்கம் இப்படி மூடிட்டு இடது பக்கமாக 10 times இழுங்க.
இந்த ஒன் சைடு 10 டைம்ஸ் இழுத்த பிறகு அப்புறம் இந்த பக்கம் மூடிட்டு இந்த பக்கம் வலது பக்கம் இழுக்கணும். வலது பக்கமே இழுத்து வலது பக்கமே விடணும். வெரி குட். 10 டைம்ஸ். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இடது பக்கம் இழுத்து 10 டைம்ஸு வலது பக்கம் விடணும். இழுத்து வலது பக்கம் விடணும். இடது பக்கம் வலிச்சு வலது பக்கம் விடணும். இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது கட்டம் வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடணும். வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடணும். ஃபர்ஸ்ட் நிலை வந்து இடது பக்கம் இழுக்கணும் 10 டைம்ஸு. ரெண்டாவது வலது பக்கம் இழுக்கணும் 10 டைம்ஸு 10 தடவை. அதுக்கப்புறம் இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடணும் 10 டைம்ஸ். அதுக்கப்புறம் வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் 10 தடவை விடணும் 10 டைம்ஸ். இதுதான் வந்து மூச்சு பயிற்சி. நாடி சுத்தி பிராணாயாமம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நாடி சுத்தி பிராணாயாமம். இதை நம்ம ஒழுங்காக நம்ம பண்ணிக்கினே இருந்தோம்னா எவனை எட்டி ஒதுக்கலாம். மூச்சு கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். அதிகமான சக்தி வரும், அதிகமான ஞாபக சக்தி வரும், உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வரும், மன அமைதி வரும். தியானம் மாதிரி இதுவும் முக்கியமானது மூச்சு பயிற்சி. பிராணாயாமம்னு பேர் இதுக்கு. சரியா? இதை நம்ம கண்டினியூவாக பண்ணணும். இது ஒரு 10 நிமிஷம், தியானம் ஒரு 10 நிமிஷம், கை கால் ஆட்டுறது ஒரு 10 நிமிஷம், உடம்பு எக்ஸசைஸ் எல்லாம் ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து 1 ஹவருக்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு வாரம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு வாரம் தியானத்தை பற்றி இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு வாரம் வந்து மூச்சு பயிற்சி அதிகமாக பண்ணணும். ஒரு வாரம் வந்து யோகா, இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் அதிகம் பண்ணணும். ஒரு வாரம் யோகாலாம் பண்ணணும். இந்த கால் எக்ஸசைஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம்ல, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா உடம்புல எந்த நோயுமே இருக்காது. இதுதான் பயிற்சி அதிகமாக பண்ணணும். நம்ம பயிற்சி பண்ணுறது தான் இங்கே நம்ம கூடாரத்துக்கு வரும். கற்றுக்கிறது நீங்கள் ஏறக்குற இந்த ஒரு வாரத்தில் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க. சரியா? அதனால் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாகும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் இந்த பிரபஞ்சத்தில். மந்திரம்லாம் உபசரிக்கணும். இப்போ அடுத்தது மந்திரம் நான் சொல்கிறேன், அது கூடவே சொல்லுங்கள். சரியா? டே ஸ்டார்ட் நவ். இப்போ வந்து பஸ்ரிக்கா பண்ணிட்டு இப்போ கபாலபதி. வெரி குட். 10 டைம்ஸ். அப்போது ஸ்லோவாக, அப்புறம் வேகமாக, அப்படி ஸ்லோவாக வந்து முடிக்கணும். வந்து நம்ம கால் பயிற்சி பண்ணணும், அப்புறம் இடுப்பு முட்டி பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் இடுப்பு பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் வயிறு ஸ்டமக் பண்ணணும், அதுக்கப்புறம் மார்பு அசைச்சு, அப்புறம் தோள்பட்டே நம்ம பண்ணணும். அடுத்தது இப்போ கழுத்து எக்ஸசைஸ். கழுத்து எக்ஸசைஸ் 1 2 3 நான் பண்ணுறதை பார்த்து பண்ணுங்க. 4 5 6 7 8 9 10. அப்புறம் சைடில் 1 2 3 4 5 6 7 கழுத்தை மட்டும் அசைக்கணும். அதுக்கப்புறம் 1 2 3 நல்லா பாருங்கள், என்ன பாருங்கள். 4 5 6 7 8 9 10. அப்புறம் 1 2 3 4 5 நல்லா கரெக்டாக பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தப்பாகுது, கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகுது. நல்லா அழகாக அப்படி வளைக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரொட்டேஷன் பண்ணணும் ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ரிவர்ஸ் 1 2 ரிவைஸ் பண்ணணும். இப்படி இந்த பக்கம் வலது பக்கம் பண்ணால் அடுத்தது இடது பக்கம் பண்ணணும். 6 7 8 9 10. வெரி குட். இதே தான் இப்படி கண்டினியூ பண்ணணும். கால்லேருந்து ஆரம்பித்து கழுத்தில் வரைக்கும் வந்துட்டோம். அடுத்தது பேஸ் யோகா. பேஸ் வந்து நல்லா மூக்கை நல்லா இப்படி பண்ணணும், நல்லா இப்படி பண்ணணும். பஞ்சிங் நல்லா வலது கையால் நல்லா பண்ணணும். அதுக்கப்புறம் காதை நல்லா இழுக்கணும். காதை இழுத்துட்டு தோப்பளம் கூட போட்டால் நல்லது. தோப்பளம் போடுங்க, காதை பிடிச்சிட்டு தோப்பளம் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். நல்லா பண்ணீங்க. அப்புறம் செகண்ட் வந்து இடுப்பு. கால் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் இடுப்பு. 1
2 நல்லா வளைவாக வரணும், ரவுண்டு போடணும். 3 4 நல்லா வளைக்கணும். 5 இடுப்பில் கை வச்சு நல்லா இப்படி ரப்பர் மாதிரி சுற்றணும். அப்புறம் அதே அப்படியே ரிவேர்ஸு 10 டைம்ஸ். 1 2 3 நல்லா அசையணும். 4 வெரி குட், அப்படி தான் பண்ணணும். 6 7 இடுப்பில் கை வைக்கணும், நல்லா சுற்றணும். காலாச்சு, இப்போ இடுப்பாச்சு. ஷார்ட்கட்டாக ஸ்டார்ட் நவ். கால் பயிற்சி முதல்ல ஆரம்பம். ஸ்டார்ட் நவ் பண்ணுங்க. 1 2 கால் 3 4 நல்லா அசைங்க, 5 10 10 டைம்ஸ். இப்போ தம்பி நல்லா பண்ணுறாரு பாரு அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ இப்படி பண்ணீங்களா, இப்போ இந்த பக்கம் திஸ் சைடு இந்த பக்கம் பண்ணுங்க 10 டைம் 10 டைம்ஸ். சரியா? ஸ்டார்ட் நவ். 1 2 ரெண்டு கையால் 3 4 5 6 7 8 9 10. இப்போ கை கீழே, ஒன்று மேலே பண்ணீங்களா, ஒரு கை கீழே. ரெண்டு கையும் ஒன்று மேலே போக சொல்ல, ஒன்று கீழே. நான் மாற்றி பண்ணணும். ஒரு பக்கம் வலது பக்கம், ஒரு பக்கம் இடது பக்கம் மாற்றணும். சரியா? 3 4 5 6 7 குயிக் மூமெண்ட். நல்லா பண்ணணும், வேகமாக பண்ணணும். 9 10 கை நல்லா சுற்றணும். 1 2 3 4 5 6 7 8 அப்படியே ரிவர்ஸ். 1 2 இப்படி சுற்றுனீங்களா, இப்போ இப்படி. வெரி குட். கொஞ்சம் இப்படி வந்துடும், கடிகாரம் அப்படி கொஞ்சம் முன்னே வந்துடுங்க, கடிகாரம் அடிக்கும். இப்படி வந்துடுங்க, கொஞ்சம் வெளில வந்து. இப்போ சுற்றுங்க. ஓகே இப்படி சுற்றிட்டு வரும். இப்படி ரிவர்ஸு. 1 2 3 நல்லா வளையணும். 5 6 7 8 மூவ் நல்லா நகர்த்துங்க. 10. இப்போ ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் 2 முடிச்சாச்சு. சரியா? அடுத்தது வந்து சவாசனம் பேர். சவாசனம்னா இருந்த நிலையிலே நம்ம படுத்து கிடக்குது, அசைவற்று. கண் காது புருவம் இமை எதுவுமே அசையக்கூடாது, அப்படியே தோய்வு நிலையில் இருக்கணும். அதுக்கு தான் சாந்தி ஆசனம்னு இதுக்கு பேர். இந்த சாந்தி ஆசனம் பண்ண உடம்பு அமைதி வரும். உடம்புல டென்ஷன் இதெல்லாம் வந்து தானாக குறைஞ்சிரும். இது வந்து அதிக நேரம் நம்ம பண்ணணும். குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் பண்ணால் நல்லது. நம்ம 7 நிமிஷம் மியூசிக்காக புரிதலுக்காக இது போட்டேன். இப்போயே உங்களுக்கு தெரியும், அந்த 7 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரிலாக்ஸ் தெரியுதா? அமைதியாக இருக்கா மனசு? இதை நம்ம பண்ணோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் வந்திருக்கீங்க, எக்ஸசைஸில் கொஞ்சம் மாறும். நாளைக்கு மூச்சு பயிற்சி தியானம் பண்ணணும். இன்றைக்கி மூச்சு பயிற்சி, நாளைக்கு வேறு ஸ்டைலில் பண்ணணும். சுவாசம் பிராணாயாமம். சரியா? உங்கள் பேர் என்ன? பிரசாந்த். ரைட்டு. உங்களுக்கு என்ன வயசாகுது? 32 வயசு. ரைட்டு. இப்போ நீங்கள் வந்து எப்போ உட்காந்தாலும் நிமிர்ந்து உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணணும். நிமிர்ந்து இப்படி உட்காரணும். கொஞ்சம் நிமிருங்க. வெரி குட். இது மாதிரி பண்ணோம்னா அந்த ரத்த ஓட்டம் நல்லா நடுமுதில் பாயும், மூளைக்கு நல்லா போகும். நம்ம இப்படி குனிஞ்சி உட்காந்தோன்னா மூளைக்கு போகிற நரம்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடும். இப்போ நேராக போகிறதுக்கும் அப்படி வளையிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இல்லை, ஸ்பீடு கம்மியாகும். எப்பயுமே நம்ம உட்காருறது நிமிர்ந்து அதேமாதிரி குனிஞ்சி உட்காந்து சாப்பிட்ணும். டைனிங் டேபிள் கம் பண்ணணும். இனிமேல் சாப்பிட்றதா இருந்தாலும் சம்மணம் போட்டு சாப்பிட்ணும். நல்லா அரைச்சி கூழாக மென்று சாப்பிடணும். நல்லா காற்றோட்டமாக படுக்கணும். நைட்டில் இரவில் வந்து காற்றோட்டமான இதில் படுக்கணும். வெளிக்காற்று உள்ளே வரணும், உள்காற்று வெளியில் போகணும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் தான் சொல்லுவேன். சரியா? நாளைக்கு நம்ம மீண்டும் நாளைக்கு பார்ப்போம். காலைல 7:15 கிளம்புனா இங்கே 7:30 வந்துடுவீங்க. ஒரு 1 hour 8:30 முடிஞ்சிடும். சரியா? ஓகே. 3வது வயிறுக்கு ஸ்டமக் எக்ஸசைஸு. ஸ்டமக் எக்ஸசைஸ் வந்து பஸ்திரிகா. மூச்சை வெளியே விட்டு மூச்சை வெளியே வழிக்கணும். வலிங்க. ஸ்டார்ட் நவ். 2 பக்கம் முட்டியில் கை வச்சு இப்படி உட்கார்ந்த நிலையில் இப்படி உட்காருங்க. உட்காந்து நின்று பண்ணக்கூடாது, உட்காருங்க.
இப்படி உட்காருங்க. இப்படி கரெக்ட். இப்போ மூச்சை வெளியே விடுங்க. இந்த ஸ்லோ மோஷன் ட்ரெயின் இப்படி வேகமாக வந்து இப்படி வேகமாக போகிற மாதிரி. இது பேர் பஸ்திரிகா. ஓம் சகனாவது சகனே புனத்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவகை. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. இறை வணக்கம். இது குரு வணக்கம். இது காலையில் வந்ததை நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரியா? என்னென்ன எழுதிருங்க, படிங்க. கால் பயிற்சி தெரியல, கால் எப்படி இந்த 4 பக்கமும். அதுக்கப்புறம் 2வது முட்டி 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 தெரியல, இப்படி இப்படி ஒரு 2 சுற்று, இப்படி 2 சுற்று, இப்படி உள் பக்கம் வெளிப்பக்கம் 4 பக்கம் முட்டி. அதுக்கு அடுத்தது இடுப்பு. இடுப்பு தெரியல, இப்படி 10 சுற்று, இப்படி இன்னாண்ட 10 சுற்று இடுப்பு. அடுத்தது வயிறு வந்து அந்த பஸ்திரிக்கா, மூச்சு வெளியில் வேகமாக விட்டு வேகமாக வலிப்போம், அது பஸ்திரிக்கா. அதுக்கப்புறம் கை மேலே தூக்கி இப்படி இழுப்போம், அது வந்து கபாலபதி. மேலே இழுத்து தெரியல, மூச்சு இந்த இழுப்பீங்கள. அதுக்கு அடுத்தது வயிறு, மார்பு, அதுக்கப்புறம் தோள்பட்டை. மார்புக்கு அப்புறம் தோள்பட்டை. தோள்பட்டை வந்து இப்படி இப்படி. ஆமாம். வயிறு பஸ்திரிக்கா கபாலபதி. நான் சொன்னேன் பஸ்திரிக்கா கபாலபதி. கரெக்டாக கேட்குறீங்க, பரவாயில்ல, நல்ல பயிற்சி ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் கபாலபதி, பஸ்திரிக்கா, அப்புறம் மார்பு, கைகளை அசைத்தல் நல்லா அசையணும். அதுக்கப்புறம் தோள்பட்டை 2 பக்கமும் சுற்றணும், இப்படி சுற்றணும், இப்படி சுற்றணும். அதுக்கப்புறம் கழுத்து, கழுத்து பயிற்சி தெரியல, இது பாரு. 1 2 அப்படி 3, அப்புறம் 4 5, அப்புறம் ஃபுல் ரொட்டேஷன். அப்படி ஒரு 5-6 நிலை வரும், 6 நிலை. அதுக்கப்புறம் முகம், பேஸ் யோகா. முகத்தை வந்து நல்லா இது வருங்க பஞ்சு பண்ணணும். மூக்கு, இந்த காதை இழுக்கணும், தோப்பங்கரணை போடுற மாதிரி. தோப்பங்கரணை கூட போடலாம் ஒரு 10 இதுக்கு. சரியா? அதுக்கப்புறம் கழுத்துக்கு அப்புறம் முகம், பேசு. அதுக்கப்புறம் வந்து தியானம் பண்ணணும். தியானம் ஒரு 10 நிமிடம் அந்த மியூசிக் அனுப்பியிருக்கேன் நமக்கு. அந்த தியானத்தை கண்டினியூ பண்ணணும். இதுதான் இந்த வாரம் ஃபுல்லாக இதுதான் அப்படியே பயிற்சி பண்ணணும் டெய்லியும் வீட்டில். சரியா? யோகா மேட்டை எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் சவாசனம். இது எல்லாம் முடித்த பிறகு கடைசியில் நம்ம பண்ணக்கூடியது சவாசனம். சவாசனம்னா நம்ம இருந்த நிலையில் அப்படியே படுத்துட்டு பிக்கப் ஆகிட்டீங்க, உங்களுக்கு புரிதல் வருது. சரியா? இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இது அப்படியே டெய்லி பண்ணோம்னாக்கா நமக்கு பயிற்சி முதிர் ஆக உடம்புல வந்து அந்த பிராண சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாமே வந்துடணும். சரியா? ஓகே. நல்லா கீழே உட்காரணும். வெரி குட். அதே மாதிரி நான் வந்து என்னென்ன கொடுத்துருக்கேன். கடுக்காய், நீங்களே சொல்லுங்கள் என்னென்ன அனுப்பிச்சிருக்கோம் உங்களுக்கு. கடுக்காய், அதுக்கப்புறம் நேற்று முடக்கத்தான் கீரை. இதெல்லாம் வந்து வாயு தொல்லையை வந்து நமக்கு நீக்கும். இந்த வாயு தொல்லையிலேருந்து ரிலீவ் ஆயிடுச்சுனாக்கா அந்த கை கால் நடக்க முடியாமல் இருந்ததுலாம் நடக்க முடியும். இப்போ பயிற்சினால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து சித்தாவும் ப்ளஸ் இதுவும் அளவுக்கு மீறக்கூடாது.